சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ. Hi friends, welcome to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகர் கோயில் திருத்தணிக்கு தான் போகிறேன். ஸோ மார்னிங் இப்போ வந்து 4 o'clock எழுந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ என்ன பிளான்னா பஸ்ஸு பிடிச்சி சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் பிடிக்கலான்னு பிளானு. ஸோ 6:25க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, சப்தகிரி ட்ரெயின். ஸோ அதை பிடிக்கலான்னு தான் பிளானு. ஸோ கிளம்பியாச்சு. இப்போ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. பஸ் ஏறியாச்சு. ஸோ டுவர்ட்ஸ் சென்ட்ரல் போயிட்டு இருக்கேன். அண்ட் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் மொத்தம் 3 பேர் போகிறோம். ஸோ சென்ட்ரல் ரீச் ஆகிட்டு சப்தகிரி ட்ரெயின் வந்து 6:25. ஸோ டைம் இல்லாததுனால டப்புன்னு ஏறியாச்சு. அண்டு ட்ரெயின் பார்த்திங்கன்னா சாட்டர்டே திருப்பதி ட்ரெயின் எப்படி இருக்கும், செம்ம ரஷ்ஷு. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நின்றுட்டு இருந்தோம், அப்புறம் போக நிற்கவே இடம் இல்லை, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எனிஹவ் வந்து வித்தின் 1.5 ஹவர்ஸில் நாங்கள் திருத்தணி ரீச் ஆகிட்டோம். இறங்கின உடனே சரி காஃபி கூட குடிக்கலான்னு சொல்லிட்டு இறங்கினோடனே ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே போயிட்டு டிஃபனும் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொன்னோம். பிகாஸ் நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம். ஸோ திருப்பி ரிட்டன் வரத்துக்கு லேட் ஆகும், அது வரையும் நமக்கு அங்கே எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு டிஃபன் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. டிஃபன் வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் கீழே வந்து ஆட்டோ ஏறியாச்சு. ஆட்டோ பார்த்திங்கன்னா 100 rupees. நம்மளை கோயில் அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு அந்த இடத்துல விட்டுருவாங்க. எனிவே நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுனால அந்த இடத்துல இறங்கிட்டோம். ஸோ ஸ்டாண்டர்டாக 100 rupees வாங்குகிறாங்க. ஸோ அங்கேருந்து டேரெக்டாக நம்ம மலை மேலே போகிறதுக்கும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே வெளியே ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அங்கே பூ வாங்கி எல்லோரும் தலையில் பூ வச்சுக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் நடக்க கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு ஐடியா இல்லை. ஒரு சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக ரொம்ப இதுவாக லைக் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குமா என்ன ஏதுன்னு ஐடியா இல்லை. சரி ஓகே, முருகர் மேலே பாரத்தை போட்டு நம்ம ஏறிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்டு ஷாப்ஸுன்னெலாம் ரொம்பலாம் இல்லை, நார்மலாக ஷாப்ஸ் இருக்குது. அங்கேயே நமக்கு தேவையான பூஜை ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம், லைக் பூ பழம் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அண்ட் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து அந்த ஸ்டெப்ஸ் போகிற இடத்துக்கு முன்னாடி இந்த குளம்லாம் இருக்குது. ஸோ வந்தாச்சு ஸ்டெப்ஸ் கிட்ட. ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இந்த தண்ணினால் ரொம்ப கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக தண்ணி மண் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் அங்கே மட்டும் கேர்ஃபுல்லாக ஏறி போனோம். அதுக்கப்புறம் வெயில் வந்ததுனால மற்ற இடம்லாம் நல்லா காஞ்சி போச்சு. ஸ்டெப்ஸ் எல்லாம் நார்மலாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் கூட என்னமோ நினச்சோம், பட் நார்மலாக தான் இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ்லாம் கடன்னு ஏறிடலாம். ஸோ 365 ஸ்டெப்ஸ், 365 ஸ்டெப்ஸு, அதாவது 365 நாளை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து முருகர் அரோகரா சொல்லி ஏறியாச்சு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஏறின இதுவே தெரியல. அரோகரா சொல்லி ஏறி கிளம்புனது தான். அதே வேகத்தோடு கிளம்பி ஃபாஸ்ட்டாக போயாச்சு. கொஞ்சம் நடுவில் அங்கங்கே வெயிலுக்காக நின்னோம், மற்றபடி ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ. சின்ன சின்ன
9:15க்குலாம் மேலே ஏறிட்டோம். கூட்டம் பார்த்திங்கன்னா, நான் கூட சரி சீக்கிரம் வந்துட்டோம் ஒன்றும் இருக்காதுன்னு பார்த்தா, போத் ஸ்பெஷல் தரிசனம் அண்ட் ஃப்ரீ தரிசனம் கூட்டம் தான். நாங்கள் ஸ்பெஷல் தரிசனம் ₹100 டிக்கெட்டு, அது செப்பரேட் லைனு. ஸோ அதையே வாங்கிட்டு நாங்கள் லைனில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 9:15க்கு லைனுக்குள்ளே போக ஆரம்பித்தோம். 11:15க்குலாம் வெளியே வந்துட்டோம். லைன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, பட் ஒன்றும் தெரியல. லைக் வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் தரிசனம் பார்த்து வந்துட்டோம். உள்ளே வந்து உண்மையிலே ரொம்ப அழகான தரிசனங்க. பார்த்துட்டு ஸ்டெப்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கும்போது இந்த மாதிரி வளையல், முருகரோட ஐட்டம்ஸு, படம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். வளையல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ₹20 தான். அண்ட் இந்த மயிலெல்லாம் ஜோடி 150 அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த வேல்மாறல் புக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும், படிக்கணும்னு இருந்தது. ஸோ அதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. மனசார படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தீராத நோய் கூட தீர்ந்துடுங்க. நம்பிக்கையோடு படித்தா கண்டிப்பாக நடக்குங்க. எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சுங்க. 12:35க்கு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சோம். பிகாஸ் அந்த டைமுக்கு அந்த ட்ரெயின் தான் இருக்கும். லோக்கல் ட்ரெயின்னா சென்னை சென்ட்ரல் வரத்துக்கு 2.5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நல்ல தரிசனம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.